ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மீன் வந்து உயிரோடு தான் வாங்கியிருந்தோம். அதை வந்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இதை எடுத்து வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வானலை வச்சாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கைப்பிடி அளவு வெந்தயம், அதுக்கப்புறம் கரவடம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நறுக்குன ஒரு 3 வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம ஒரு 3 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்து அதை நல்லா கரைச்சி அதை வச்சுப்போம். அந்த மிக்சரை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். அது நம்ம சேர்க்குறப்ப இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப. இப்போ இது கூட இது சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இதில் இன்னும் ஒரு 2, 3 பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, தேவையான அளவு மஞ்சப்பொடி கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகமும் வறுத்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிக்சர் வந்து இதில் ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம். அது சேர்க்குறப்ப இது குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கலவைகளை நல்லா வதக்கி விட்டுட்டு, தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் உள்ளவங்களும் இருப்பீங்க, கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து நாட்டு மீன் குழம்பு தண்ணியாக வச்சா தான் பிடிக்கும், சில பேருக்கு நல்லா திக்காக வச்சா தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மிக்சர் கூட நம்ம புளி கரைசலை சேர்த்துருவோம். சாதாரணமாக கடல் மீன் சமைக்கிற மாதிரி புளி கம்மியாக வைக்கக்கூடாது. நம்ம சாதாரணமாக கடல் மீனுக்கு வைக்கிறத விட 2 மடங்கு புளி அதிகமாக வச்சு தான் நம்ம நாட்டு மீன் குழம்பு வைக்கணும். அப்போ தான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா அதிகமாக செஞ்சால் டேஸ்ட்டு கம்மியாயிடும். நம்ம செஞ்சுட்டு இது சூடு பண்ணி சாப்பிட தான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட கிண்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டியதான். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்லாம் நல்லா கொதி வந்த பிறகு, ஒரு கொதி வந்ததுமே நம்ம மீனை சேர்த்துடணும். கடல் மீன் மாதிரி நல்லா கொதித்த பிறகு மீன் அள்ளி போடக்கூடாது. புளிக்கரைசல் ஊற்றிட்டு நம்ம தாளிப்பு முடித்த உடனேயே நம்ம இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் குழம்போட சேர்த்துடலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான நாட்டு மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் வந்து கரையவே கரையாது. நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா கூட இது கரையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. பாய் பாய்.